ஹே ஹாய், திஸ் இஸ் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூஸ்வலாக நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு டேர்ம்ஸ் என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் வந்து இப்போது சப்போர்ட்டில் இருக்குது, இந்த ஸ்டாக் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸை தாண்டிருச்சு, இல்லைனா ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது, அதனால் இதுக்கு மேலே போகாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பேசிக் டேர்ம் விச் இஸ் பீன் யூஸ்ட் பை நிறைய ட்ரேடர் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நிறைய டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்போர்ட்னா என்ன? ஸோ சப்போர்ட்னா அதோட நேமே டிஃபைன் பண்ணுறதுனா, சப்போர்ட்னா அது ஒரு பேசிக் சப்போர்ட் லெவல், அந்த லெவல் கிட்ட ஒரு ப்ரைஸ் வந்ததுன்னா அது அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா அது ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த ப்ரைஸ் வந்து அந்த பர்டிகுலர் லெவலை முட்டி அதுக்கு மேலே அதால் போக முடியல, அந்த ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஃபர்தராக கீழே தான் வரும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ சப்போர்ட்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாக் வந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்துச்சுன்னா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீழே போயிடுச்சுன்னா செல் பண்ணலாம் இல்லை ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேசிக்காக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அதை ட்ரா பண்ணுறது, எதை நம்ம எந்த பேசிஸ் பாயிண்ட்டை வச்சு இதுதான் சப்போர்ட்னு டிசைட் பண்ணுறது, இல்லை எந்த பேசிஸ் பாயிண்ட்டை வச்சு இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடானி என்டர்பிரைஸ் சார்ட். ஸோ இதுதான் அதோட பிளெயின் சிம்பிள் சார்ட்டு. இந்த சார்ட்டை வந்து நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சார்ட் டைப்பை வந்து லைன் சார்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ தட் டசன்ட் மேட்டர், அது நம்ம எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு தான். ஸோ நான் ஒரு கேண்டில் சார்ட்டை தான் ஒயிட்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால நான் அதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா 1700 லெவல்ஸ் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இருந்தது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 4000 லெவலில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ்னு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எந்தெல்லாம் பீக் பாயிண்ட்ஸோ, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பின் பார் மாதிரி வருதோ, ஒரு பின் மாதிரி வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறது, இந்த பின் மாதிரி வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த லெவல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு ஒரு லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் தான் சப்போர்ட் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் அது வந்துட்டு ஃபர்தராக அது கீழே போகாமல் பவுன்ஸ் ஆகுது. ஸோ இந்த லெவல்ஸ் தான் கம்ப்ளீட்டாகவே என்ன சொல்லுவாங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸ் ஃபார் எனி ஆஃப் த ஸ்டாக். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்காது, பட் அதுக்கு பதிலாக ஒரு ஜோன் தான் சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபர்தராக மேலே இருக்கிற லெவல், இந்த இப்போ எங்கெங்கெல்லாம் பின் பாயிண்ட் டாப்பில் இருக்கோ அது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடானி ஸ்டாக்குக்கு எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த பாட்டம் பாயிண்ட்ஸ் வருதோ அந்த பாட்டம் பாயிண்ட்ஸில் தான் ஒரு சப்போர்ட் ஜோன், அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பீக் பாயிண்ட்ஸ் இந்த இன்வெர்டட் பின் மாதிரி இருக்கோ அதெல்லாம் தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த பர்டிகுலர் லெவலுக்கு தாண்டி அந்த ஸ்டாக்கால் போக முடியல, அதேமாதிரி இந்த டவுன் சைட் லெவலுக்கு கீழே ஃபர்தர் அந்த ஸ்டாக்கால் போக முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க யூஸ்வலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் சப்போர்ட் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ ஜோன்ஸ் தான் சொல்லுவாங்களே தவிர லெவல் ஸ்பெசிஃபிக் எனக்கு 1500 தான் கரெக்டான சப்போர்ட், 1499 வந்துட்டு அது சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடியது ஒரு ஜோன் தான் இருக்கும். ஸோ அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 ருபீஸ் ஒரு 100 ருபீஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்கே சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க லைன் தான் சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த லெவலுக்கு மேலே போயிட்டு அது கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு லெவல் வரைக்கும் போயிருக்கு, அதால் அதோட பிரேக் பண்ணி ஃபர்தராக போக முடியல அப்படின்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 1900 வச்சுப்போம். ஸோ 1900க்கு மேலே அதால் போக முடியல, அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 1500 கீழே அதால் ஃபர்தராக பிரேக் ஆகலை. ஸோ அஸ்லாங் அஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் 1900ம் 1500ம் பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக் இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் த மூமெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் கேன் கோ டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் வந்து இன்னும் அதிகமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ பை மார்ச் 2022 அந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே பிரேக் ஆச்சு. ஸோ பிரேக் ஆனவனே அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை அந்த ஸ்டாக் பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நியூ சப்போர்ட் ஜோனாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே 1900 வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு, அது மேலே 2400 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு சப்போர்ட் வந்துருக்கு பாருங்க, அந்த சப்போர்ட் இஸ் நத்திங் பட் இதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் அதோட சப்போர்ட் ஜோனாக மாறிடும். ஸோ இங்கே 1800 பிரேக் ஆகி 1900 பிரேக் ஆகி மேலே போனோடனே அது ஃபர்தராக 2300 வரைக்கும் போச்சு, பட் அதுக்கப்புறம் ரிட்ரேஸ் ஆச்சு.
ரிட்ரேஸ் ஆகி இதுக்கு முன்னாடி என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்ததோ அந்த லெவலுக்கு சப்போர்ட் மாதிரி ஒன்று பிரேக் சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிச்சு. அதுக்கு கீழே அதால் போக முடியல. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் இதுதான். வென்எவர் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்றது வந்து ஒரு லெவல், அந்த லெவலுக்கு தாண்டி அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது, ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்காது, செல்லிங் ப்ரெஷர் தான் ஹெவியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தால் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும், சப்போர்ட் கிட்ட வந்தால் பையிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். ஸோ நிறைய பையர்ஸ் ரெடியாக இருப்பாங்க வாங்குறதுக்கு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, ஓகே இந்த லெவலுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, ஃபர்தராக பவுன்ஸ் ஆகிருக்கு, ஸோ திருப்பி இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா பை பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக பையிங் ப்ரெஷர் வரும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சப்போர்ட் ஜோன் கிட்ட வரும்போது ஸ்டாக் மேலே போகுது. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நான் சொன்ன அந்த 1900 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே அடானி கடன்னு மேலே போக ஆரம்பிச்சு. ஸோ மேலே போக ஆரம்பிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2500-400 லெவல் வரைக்கும் போயிட்டு அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு லெவல் இருக்கும், அந்த லெவலுக்கு மேலே அதால் இந்த ஸ்டாக்கால் போக முடியாது, அதுதான் ஒரு லெவல். ஸோ அதே தான் இந்த 2400 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 1900 கிட்ட வந்து அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போது நமக்கான சப்போர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன். ஸோ அஸ் லாங் அஸ் இந்த ஜோனை பிரேக் ஆகாத வரைக்கும், ஸோ விச் இஸ் 2000 லெவல்ஸ் அப்ராக்சிமேட்லாம். ஸோ 2000க்கு கீழே போகாத வரைக்கும் அடானி இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2400. ஸோ அந்த லெவல் அது தாண்டலை அப்படின்னா அது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ். பட் அந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா அது ஃபர்தராக மேலே போகும், ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். ஸோ அதேமாதிரி ஜூலையில் அது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த 2000 லெவல் அது பிரேக் ஆனவுடனே அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஃபெனாமினல் ரன் 2500லேருந்து அது கீழே ஃபர்தராக பிரேக்கே ஆகலை, அப்படியே கடன்னு மேலே தான் போச்சு. ஸோ மேலே போய் ஆல்மோஸ்ட் 3700 லெவல் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இங்கே தான் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அங்கேருந்து திருப்பி ரிட்ரேஸ் ஆச்சு, ஆனால் இங்கேயே நின்றுடுச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த 3000 லெவல்லையே அது சப்போர்ட்டை தேடிடுச்சு. ஸோ அது ஃபர்தராக கரெக்ட் ஆகி இதுக்கு முன்னாடி இருந்த 2000 லெவலுக்குலாம் வராமல் 3000 லெவல்லேயே அது ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி கண்டுபிடிச்சி அந்த சப்போர்ட் ஜோன்லேயே வந்துருச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் 3000 லெவல் கிட்ட வருதோ பையிங் ப்ரெஷர் அப்போல்லாம் அதிகமாக வந்துருக்கு. ஸோ ஸ்டாக் அப்போ அந்த பர்டிகுலர் ஜோன் கீழே போகவே இல்லை. ஸோ 3200 லெவல்ஸ் டு 3000 லெவல்குள்ளேயே ஸ்டாக் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போது அதே மாதிரி ப்ரீவியஸாக என்ன ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம், 3800 to 4000 லெவல்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம். ஸோ கரண்ட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலி பிரேக் ஆகி அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக அடானியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அஸ் லாங் அஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் அடானி கேன் கோ அப். ஸோ இப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி பையிங் ஒரு செல்லிங் டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா பெஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெட் ஜோன் வந்திருக்குன்னு பாருங்கள், ரெட் கலர் கேண்டில்ஸ். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ் ஒரு பின் பார் மாதிரி இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் அது வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ஃபர்தராக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கோ அதுதான் வந்து சப்போர்ட் லெவல். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அது மேலே போயிட்டு கீழே வந்திருக்கோ அதால் ஃபர்தராக மேலே போக முடியலன்னா அதெல்லாம் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். அண்ட் இந்த நார்மல் ரூல்ஸ் ஆஃப் ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்கோ இல்லை ட்ரெண்ட் ஃபாலோவிங் என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அது ஃபர்தராக மேலே போகும், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்துருச்சுன்னா அது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்போர்ட் ஜோனுக்கு பிரேக் ஆகாத வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டாக தான் இருக்கும். சப்போர்ட் ஜோனை வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வர வேண்டிய ஒரு லெவலு. ஸோ அங்கேருந்து தான் ஃபர்தராக எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஃபர்தராக மேலே போகும். பட் ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து ஒரு ஃபெனாமினல் ரன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான பேசிக் பேராமீட்டர்ஸ். நான் சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் அந்த ஸ்டாக் சப்போர்ட்டில் வருதோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சோ அப்போ ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்குது, ஸோ ஃபர்தராக ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணியே உங்களோட பையிங் அண்ட் செல்லிங் டெசிஷன்ஸை எடுக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். I'll try to address it. So next என்ன கைண்ட் ஆஃப் டாபிக் நீங்கள் ஃபர்தராக சூஸ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டாபிக் எடுத்து நெக்ஸ்ட் டைம் டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.